அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிற அந்த பொருள் மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக ஆயிடுச்சு. பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலை தான். அப்படிப்பட்ட இந்த பணத்தை நம் வீட்டில் எப்பொழுதுமே தங்க வைப்பதற்காக இந்த வளர்பிறை பஞ்சமி நாளன்று வராகி அம்மன் முன்னாடி இந்த ஒரு இலை வைத்து அவங்களுடைய பாதத்தில் வச்சு உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வைக்கும் பொழுது அளவில்லாத வற்றாத அவ்வளவு அபரிமிதமான பண வரவிற்கு வழியை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எந்த மாதிரி நம் வழிபாடு செய்ய வேண்டும் இன்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு எப்படி செய்யணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு கட்டாயம் இறைவனோட கருணையும் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நாள் இன்றைய தினம் வளர்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனுக்கு முன்பாக இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. இன்று வளர்பிறை பஞ்சமி திதி, புதன்கிழமை வேற வந்திருக்கு. புதன் பகவான் என்றால் நமக்கு அறிவையும் திறமையையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். இந்த புதன்கிழமை வந்திருக்கிறதுனால வளர்பிறை பஞ்சமி. அது மட்டும் அல்லாமல் புதன் கிரகத்தோட தொடர்புடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தாங்க. பெருமாள் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடியவர். இந்த நாளில் வந்திருக்க இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அன்னையை இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இதுவரையில் வாழ்வில் எட்டி பிடிக்க முடியாத வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக செல்வீங்க. அதனால வராகியம்மன் முன்பாக இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. 2/4/2025 இன்று மாலை உங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்ய வேண்டும். ஆனால் இரவு 10 மணிக்குள்ளே முடிச்சிருங்க இந்த வழிபாடை செய்யும் பொழுது. ஆனால் இருள் சூழ்ந்த நேரத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது 100% நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே வராகி அம்மன் படம் இப்போ நிச்சயமாக வச்சுருப்பீங்க. இல்லைனாலும் பரவாயில்லை, அம்மாவை நினச்சி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போடும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். வராகி அம்மனை நினச்சி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபட்டாலே போதும். இதற்கு நீங்கள் தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை வேண்டும். அந்த வெற்றிலை அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கணும், நல்லா சுத்தமாக இருக்கணும், புள்ளி கிளிஞ்சல் எதுவுமே இல்லாத அந்த மாதிரி ஒரு வெற்றிலை நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் 5 வெந்தயம் வச்சு நீங்கள் சுருட்டிக்கிறணும். அந்த வெந்தயம் வச்சு பச்சை நிற நூலால் நீங்கள் சுருட்டி வச்சுக்கோங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது. வெந்தயம் புதன் பகவானுக்குரிய தானியம். இந்த வெற்றிலையை அப்படியே வச்சு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வராகி அம்மனை நம் வீட்டிற்கு அழைக்கும் வசியம் செய்கின்ற, அதாவது தாயை நம் வீட்டிற்கு வரவழைத்து நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு எளிமையான மந்திரம் தாங்க இது. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி பாருங்க, நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். வளம் தரும் வராகி அம்மன் மந்திரம்: ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வராகி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வராகி வசி வசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள். மிக முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீரணும், எனக்கு நல்லபடியாக வருமானம் வேணும், வீட்டில் நல்லபடியாக பணம் காசு எல்லாமே சேரணும் அப்படின்ட்டு வராகி அம்மனை உண்மையான மனதோட நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்களேன். நிச்சயமாக கையில் அம்மா காசு புரள்றதுக்கான நிலைமையை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெற்றிலையில் அந்த வெந்தயம் வச்சு பச்சை நிற நூலால் கட்டின இதை வராகி அம்மன் பாதத்தில் வச்சுருங்க. ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, பூஜை அறையில் அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சு குறைந்தது 10 நிமிடமாவது நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வதற்கு அந்த நிலைமை நமக்கு அம்மா ஏற்படுத்தி கொடுத்துட்டாலே நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் சக்ஸஸ் ஆங்க. ஏன்னா அம்மாவை வழிபாடு செய்யணும்னா அவங்க
சரி அப்படின்னு ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்மளே அவங்கள வழிபாடு செய்ய முடியும். அப்படி இருக்கையில் இப்படி ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தாங்க. இந்த ஒரு வெற்றிலையை சுருட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நிமிடம் வராகியம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து பீரோவில் வச்சிருங்க. இப்படியே ஒரு 5 நாட்கள் இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பணம் சேருவதற்கான தடை இருக்கணும், அது எல்லாமே விலகும். உங்கள் வீட்டு பீரோவில் அம்மா பாதத்தில் வச்சு வைக்கிறதுனால பூஜை அறைகள் சில இருக்கட்டும், அப்படியே வெற்றிலையோட பீரோவில் இருக்கட்டும். அது அப்படி வைக்கிறதுனால நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது 5 நாளுக்கு அப்புறம் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் இப்படி ஒரு அற்புதமான வழிபாடை நீங்கள் செய்து வராகியம்மன் அருளை நீங்கள் பெறலாம். புதன் பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் மிக அற்புதமான நாள் இன்று. புதன்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி தீதி இருக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிச்சயமாக நன்மை தரக்கூடியது. இந்த வழிபாடில் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் கருமஞ்சள் கிடைச்சிச்சுன்னா வராகியம்மனுக்கு மாலையாக நீங்கள் தொடுத்து போடுங்க. கருமஞ்சள் கிடைக்கலனா இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா விரலி மஞ்சளால் நீங்கள் வராகியம்மனுக்கு மாலையாக தொடுத்து போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் அம்மா பாதத்தில் வச்சு நீங்கள் வேண்டுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி.